அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் வந்து 1/4 கிலோ வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வெல்லம் ஒரு 1/4 கிலோ நல்லா தூள் பண்ணி வச்சுருக்காங்க. அரிசி மாவு பாருங்கள், 1/2 கிலோ. 1/2 கிலோக்கு வந்து நீங்கள் 1/4 கிலோ போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. வெல்லமும் வேர்க்கடலையும். அரிசி மாவு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சிவராத்திரிக்கு செஞ்ச மீதி மாவுங்க இது வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே மிஷினில் கொடுத்து அரைச்சி ஆவி வச்சு அது கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த பூர்ணத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், ஏலக்காய் வந்து ஒரு 4-5 ஏலக்காவும் நான் இதில் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூர்ணம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம மாவுக்கு வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், தண்ணி நல்லா நான் கொதிக்க வச்சுருக்காங்க. ஒரு 1.5 சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். மாவு பிசையும் போது தாங்க எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு தெரியும். தண்ணி வந்து நல்லா இது கொதிக்கிட்டேங்க. ஏற்கனவே நம்ம ஆவியில் வச்ச மாவு தான், இருந்தாலும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு பிசைஞ்சால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு எவ்வளோ உப்பு மாவுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையை வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மாவை ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க, கிளறிடுங்க. அப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாவு பாருங்கள், நல்லா சுடு தண்ணியில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு உங்களுக்கு ஆவியில் வைக்க தெரியலனா நீங்கள் பேக்கெட் மாவு கூட வாங்கி செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அவ்வளோதாங்க. தண்ணி போதுமான அளவு சரியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம சுடு தண்ணியில் கிளறிட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. உங்களுக்கு கை சூடு பொறுக்குதுன்னா நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆற வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு பிசை வந்துடுச்சு. இதுதாங்க கரெக்டான அளவு. கடையில் மாவு வாங்கினீங்கன்னா கூட நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பிசைங்க. அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிக்கலாங்க. உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி செஞ்சுட்டு இப்போ பூர்ணத்தை நல்லா 1 ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க நம்ம எல்லாத்தையும். அந்த பூர்ணம் வெளியே வராத மாதிரி நல்லா இந்த மாதிரி
இது மாதிரி அழுத்தி விடுங்க நல்லா ஓரத்தில். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கலாங்க. துணி இருந்தால் போட்டுக்கங்க, இல்லை எண்ணெய் தடவி கூட வச்சுக்கலாங்க. நான் நடுத்தட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். அது 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா மாவு வெந்துட்டு தான் இருக்குங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இல்லைன்னா மாவாக இருந்ததுன்னா கையில் ஒட்டும். பாருங்கள், இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த துணி பிடிச்சி இப்படி எடுத்துடலாங்க நம்ம எல்லாத்தையும். பாருங்கள், சூடாக சாப்பிட்டா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இதை சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கொடுங்க. இல்லை வெல்லம் வேர்க்கடலாம் போட்டிருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.